இன்றைக்கி காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்தது மட்டுமில்லை, அவங்க வாழ்வாதாரத்தை காக்க 4000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் வழங்கணும். சென்ற ஆட்சி விட்டுட்டு போன கடுமையான நிதி நெருக்கடியை சமாளித்து ஆட்சிக்கு வந்ததுமே பல திட்டங்களை நிறைவேற்றணும். நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும்னு அறிவித்தேன். அப்போ இது சாத்தியமே இல்லைன்னு சிலர் சொன்னாங்க. ஆனாலும் நிதி நெருக்கடியை சமாளித்து ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனையை மீறி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வரோம். முதல்ல 1,13,00,000 மகளிருக்கு பயனளித்த இந்த திட்டம் அண்மையில் அது விரிவுபடுத்தப்பட்டு இப்போ 1,31,00,000 குடும்பத் தலைவிகள் பயன்பெற்று வராங்க. இது வெறும் நிதி உதவி இல்லை, சமூகத்தில் பெண்கள் ஆற்றும் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்படுகிற உரிமை தொகை. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு குடும்பத் தலைவியும் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாளாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் பின்பற்றி வராங்க. இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம் செயல்பட்டு வந்தால் அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும், தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இது வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் சிலர் முயற்சி செய்வதாக செய்திகள் வருது. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். கடும் வெயிலில் வேலைக்கு போக கஷ்டமான கோடை காலத்தில் இந்த தொகை நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும்னு என்னால் உணர முடியுது. உங்கள் மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தையெல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத் தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள். இந்த 5000 ரூபாயை அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்கள். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. இதையும் எப்படி பண்ணுவோம்னு சிலர் கேட்கலாம். கடந்த ஆட்சியின் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைய முடியாத பொருளாதார வளர்ச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்க அளவுக்கு சாதித்து காட்டினவங்க நாங்கள். அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள்
ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே குடும்ப தலைவிகள் உரிமை தொகை பெற்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்திற்கு முன்பணமாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மேலும் அவர்களுக்கு கோடைகால தொகுப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். மொத்தம் 5000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து இன்றைய தினமே அது வழங்கப்பட்டதாக செய்தி வந்துள்ளன. அதில் சில காரணங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார், எதற்காக நாங்கள் வழங்குகின்றோம் என்று. அதுல எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது வடிகட்டிய பொய். ஏற்கனவே 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது. தேர்தல் நேரத்திலே, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும்? இரண்டாவது, ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்கோயிங் ஸ்கீம், அதை எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும், மார்ச் மாதம் கிடைக்கும், ஏப்ரல் மாதம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இன்னொன்று, கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார். இதற்கு முந்தைய 2022 ஆண்டு கோடை காலம் வந்தது, 23 ஆண்டும் கோடை காலம் வந்தது, 24 ஆண்டும் கோடை காலம் வந்தது, 25 ஆண்டும் கோடை காலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26 ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. அந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை. திரு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார், அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக. ஏற்கனவே நாங்கள் இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார். இந்த 3 மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் 27 மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. இதை நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்திலே கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு
அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை. அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு 27 மாதமும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம். இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும், கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம். நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம். பிறகு 27 மாதம் காலத்தில் 28ஆம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்ப கொடுக்கின்ற காரணம், ஸ்டாலின் சொன்ன காரணம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே, அந்த காரணம் 27 மாதம் இந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து குடும்ப அட்டைக்கும், அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க உரிமை தொகை. ஆனா 1,31,00,000 பேருக்கு தராங்க. மற்றவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல. அண்மையில 2 மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் 20 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 28 மாசம் கிடைக்கல. ஒரு ஆண்டுனா அந்த 5 ஆண்டுனா 32 மாசம் தான் கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க, மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க. இதுதான். அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் மாண்பு அம்மா சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணினி வழங்குகின்ற திட்டம். அதிமுக ஆட்சியில் சுமார் 52,36,000 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க. இப்பொழுது இளைஞருடைய வாக்குகள் தேவை. ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனால அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. அதுவும் எப்ப கொடுக்குறாங்க? கொடுப்பதை நாங்க வரவேற்காததுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா இந்த திட்டத்தை 2025 கல்லூரி திறக்கின்ற பொழுதே கொடுத்திருந்தா பயனுள்ளதா இருக்கும். அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணினி வாங்கின பிறகு இப்ப அதை கொடுக்கிறார். அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாம போச்சு. இன்றைக்கு 3 ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க. அதுவும் பிரயோஜனம் இல்லை. கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் கொடுத்தா தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுவும் கிடையாது. அதுவும் வாக்குகளை நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில், அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும், அந்த லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறார்.